விதியோசத்துல பேர் இருந்தாதான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆமா, அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு போயிடலாமா? அப்படி இல்லப்பா, நரகத்துக்கு தான் போவாங்க. நரகத்துக்கு போவாங்க. அப்ப இந்த புஸ்தகத்துல யார் பேர் உங்க பேர்லாம் இல்லாட்டி அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே. அப்ப நீங்க யாரு பரலோகத்துக்கு போக போறாங்க, யாரு நரகத்துக்கு போக போறாங்க நம்ம பாத்துடலாமா? ஓகே ஓகே. லைனா எல்லாத்து பேரும் எழுதியிருக்கேன். அப்ப நம்ம பாத்துடலாம். இங்க நிறைய பேர் இருக்கு போலயே. வந்து யாரு எவ்வளோ பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. சாமி அப்பா, என்ன நம்ம பேர்லாம் இல்லையாட்டுது? ஏன் நம்ம சர்ச்சில் பாருங்க சரி, யார் யார் பேர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பஸ்ல இருந்து என்ன யார் பேர் போட்டிருக்குது? ஜபரானியா? ஆமா. ஓஹோ, என் பேரு ஜபரானி. நான் தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால என் பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஜபரானின்னு பேர் வச்சாரு. என் பேர் கண்டிப்பா இருக்கும், பாருங்க. சரி, ஜபரானி ஜபரானி ஜபரானி. மா, உன் பேர்லாம் இல்லைம்மா? அது இருக்கு பாருங்க. பார்த்துக்கலாமா? சொன்ன பேரே காணோம். இல்லைம்மா, ஜபரானிலாம் உன் பேரே இல்லைம்மா. ஐயோ ஐயா, நான் தினமும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் பாஸ்டர் கூட கேட்டு பாருங்க, நான் ஜெபம் பண்றாரு. வெள்ளம் தலையாட்டுறது. அட, உங்க பாஸ்டர் இங்க தான் இருக்காரு. உடனே நம்ம உடனே ஏசுப்பாவையே பேச போறீங்க. நான் தான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னான்னு சொல்லுங்க. மறுபடியும் பார்க்கல சோத்திரம் பலம் வந்துச்சு. ரொம்ப பலமா இருக்கு. பேரே இருக்கும், தேடி பாருங்க. அட, எங்க போகும் பேரு? என்ன ஒரே பக்கத்துல பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கத்துல பாருங்க. அம்மா சொன்ன தெரியுது. இந்த பரலோகமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஜெபமணியம்மா, உங்க பேர்லாம் இங்க இல்லம்மா. இங்க என்ன எழுதிருக்குன்னா, ஏசப்பா உங்களுக்கு ஜெபிக்கிற ஆவி கொடுத்தாருன்னு எழுதிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல எல்லாம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. நேரம் போறதே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா போக போக இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம் வண்டி எடுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம், வந்த உடனே ஒரு நன்றி ஆண்டவரே ஜெபம், அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் இருக்க பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்புறம் வந்து எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, குடும்பத்தை பார்க்கணும், வீட்டுக்காரரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏசப்பாக்கிட்டே காரணத்தை சொல்றீங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எரியிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு அக்கினி நடந்துதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பரலோகத்துலலாம் இடம் இல்லை. உங்களுக்கு பரலோகத்துல இங்க இடமே இல்லைம்மா. உங்களுக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அழகா உங்களுக்கு கூட்டிட்டு போவாரு.
யாருமே ஃபர்ஸ்ட் என்னை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. ஆனாலும் நான் விடாமுயற்சியா எல்லாருக்கும் என் ஆண்டவரோட விசுவாசத்தை, நான் ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசத்துல எல்லாருக்குமே சுவிசேஷம் கொடுத்தேன். ஓ சூப்பர்மா. அப்போ என்னை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை, எல்லாருமே என்னை தட்டி கழிச்சு நில தேடி இல்லை ஊரை விட்டே போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ. ஆனாலும் என்னோட ஆண்டவர் வந்து எனக்கு எவ்வளவு காரியம் தாமதமானாலும் தடை இல்லாம ஆண்டவர் வந்து நான் அவங்களுக்கு மேல நான் இன்னும் அதிகமா அவங்களுக்கு சுவிசேஷம் கொடுத்துட்டே இருந்தேன். கடைசி என்னதான் ஆச்சு? அதுல பாதி பேர் வந்து இன்றைய நாள்ல வந்து ஆலயத்துல ரட்சிக்கப்பட்டவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. அங்க பத்தியா எல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப என்னோட பேர் நிச்சயமா இருக்கும்ல, நான் ஆண்டவருக்கு நான் செஞ்சிருக்கேன்ல. ரூட் நம்பர் 2 இருக்கீங்கம்மா. சூப்பர். ஆண்டவர் உங்களுக்காக ஆயுதங்கள் வச்சிருக்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு அவங்களை வெல்கம் பண்றோம். வெல்கம் டு ஹெவன். நீங்க பரலோகத்துக்கு போலாம். அப்புறம் உங்களை அழகா கூட்டிட்டு போவார். கை தரர். சரி ஓகே. நம்ம பரலோகத்துக்கு அனுப்பிட்டோம். அடுத்து யார் பேர் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? என்ன இது சவுண்ட் கேட்குது? சவுண்ட் மட்டும் கேட்குது. ஆரம்பிச்சு வர்றாங்க. நடிப்பா அப்பமா நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ கல் இந்தாமா. உன் பேர் என்னம்மா? என் பேரு பங்கஜம். என்ன பஞ்சுக்குட்டி பஞ்சுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. என் பேருல கண்டிப்பா இருக்கும் பஞ்சுக்குட்டினா? உன் பேர் பஞ்சுக்குட்டி இல்லம்மா. உன் பேர் என்ன சொன்னீங்க? பங்கஜம். 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 நீ இல்ல மாலை பார்க்க சர்ச்சுக்கு போறேன். அது இல்லாம அங்க பசங்க பேச்சு. ஓ பங்கஜம்மா. உங்க பேர் இல்லையேம்மா. நல்லா பாருங்க. என்னம்மா கேக்குறீங்க? உங்க பேர் இல்லையேம்மா. நம்ம பேரா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க மட்டும் நம்ம பரலோகத்துக்கு விட்டீங்க. பரலோகம் ஒண்ணு இல்ல 2 பரலோகம் ஆயிடும். அந்த அம்மா வந்து சர்ச்சில் மட்டும்தான் அன்னை பாச வீட்டுக்கு போய் கேட்டீங்க. உங்களுக்கே அந்த பாசம் புரியாத அனுப்புது. அந்த மாதிரி ஒரு பாசையில அந்த அம்மா பேசுவோம். அந்த அம்மா பேச்சு கேட்டு நீங்க பரலோகம் என்ன நம்ம ஏத்திலே யோன் பழக்க தோசத்துல கூப்பிட்டேன். அழக்க தோசம் வீட்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் திட்டிருக்கோம். சரியா? உன் பேர் என்ன? நீ நரகத்துக்கு போலாமா? போமா. பக்கத்துல வாங்க. கமிஷன் பக்கத்து வீட்டுக்காரி சாதா பேரு நம்ம பத்தியா சாராமா சாரா சாராமா. சாராங்க பேர் இல்லம்மா. அப்பாடா இப்பெல்லாம் நிம்மதியா இருக்கு. எனக்கு அன்னைக்கே தெரியும் அவங்க பரலோக வாசலை கூட மிதிக்க மாட்டாங்க. ஆண்டவரே நான் சொல்லல நம்ம திருக்குமா? ஏமா நீயே ஃபர்ஸ்ட் பரலோக வாசல் மிதிக்க மாட்டேமா? அதுவே இப்ப சாரா மிதிக்கும். நான் பரலோகத்துக்கு போக மாட்டேனா? ஆமாம்மா நீ தான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். எனக்கு இன்னொரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கல. நான் ஏன் பரலோகத்துக்கு போக மாட்டேனா? வார வாரம் சர்ச்சுக்கு போறேன்ல, அந்நிய பாசம்லாம் பேசுறேன்ல. பங்கஜம்மா பஞ்சுக்குட்டி என் பஞ்சுக்குட்டி நீங்க வாரம் ஆலயத்துக்கு கரெக்டா வரீங்க. ஆனா நீங்க நேரத்துக்கு கரெக்டா வரதில்ல. தூதி ஆராதனை பாட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நாட்டு மயக்கத்தோட சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து பைக்கை நிப்பாட்டுறீங்க. இப்படி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்துல மட்டும் இல்ல உண்மையே இடம் கிடைக்காது. லாஸ்ட் சான்ஸ் மட்டும் தாங்கல. கரெக்டா நான் பண்றேன். அட அதுக்கு மேல இன்னொன்னு, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த அனைவசிய பாக்கியம் அது யாருமே கிடைக்காது. அது ஏசப்பா உங்களுக்கு ஒரு அனைவசியான பாக்கியமா கொடுத்திருக்காரு. ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணாம அந்த அனைவசிய வாயில நீங்க கெட்ட வார்த்தையை பேசுறீங்க, குறை சொல்றீங்க, மற்றவங்களை பத்தி பேசுறீங்க, கேவலமா பேசுறீங்க. இப்படி எதுக்கு கிடைக்குமா? பரலோகம் இல்லைம்மா. இல்லையேம்மா சொல்றது உனக்கு பரலோகம் இல்லைம்மா. எனக்கு இன்னொரு லாஸ்ட் சான்ஸ் மட்டும் தாங்கல. ஐயோ பஞ்சுக்குட்டி சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பஞ்சுக்குட்டி உங்க பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க உங்க பேர் உங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய இடம் இந்த ஆலயம் இல்ல, வேற ஒரு இடம். நீங்க அங்க போலாம். உங்களுக்கு இங்க இடம் இல்ல, நீங்க போலாம். உங்களை வெல்கம் பண்றதுக்கான ஆள் வந்தாச்சு. நீங்க போலாம் போலாம் போலாம். டாடா பை பை. பஞ்சுக்குட்டி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்க்கலாமா? எப்படி பஞ்சுக்குட்டியை நல்லது அனுப்பி வச்சு அடுத்து யார் இருக்கிறாங்க? அடுத்து யார் இருக்கிறாங்க? இல்ல நிறைய குழந்தை. உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் கிரேஸ். என்னோட பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. கிரேஸ். நைஸ்.
உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குதுமா. நீங்க ஆண்டவருக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டப்படுறதுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. அது இல்லாம நீங்க ஆலயத்தை நேசிக்கிறவங்களா இருந்திருக்கிறீங்க. ஆலயத்துக்கு தேவையான உதவிகள் பண்றவங்களா இருந்திருக்கீங்க. ஆலயத்துல எப்பப்பெல்லாம் வேலை இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்க செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா இருந்திருக்கீங்க. அதனால உங்க பேர் கண்டிப்பா இருக்குது கிரேஸ். நீங்க பரலோகத்துக்கு போகலாம். எஜமான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த சந்தோஷமான வீட்டுக்குள்ள நீங்க போகலாம். நம்ம பரலோகம் தான் ஆண்டவரே கூட்டிட்டு போங்க. பரலோகத்துக்குள்ள முடிச்சாச்சு. அடுத்து யார் இருக்கிறாங்கன்னு பாத்துடலாமா? ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஏமா யாருமா நீ? அந்த ஒண்ணு ஹalleluya ஹalleluya ஆமென் இருக்கிற பேர் என்னப்பா? என்னது எனக்கு தெரியாதா? தெரியல. நான் தான் வாரமா சர்ச்சுக்கு வரேனே. பாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டேனே. ஓஹோ. இதெல்லாம் நான் கடைபிடிச்சு தான் இருக்கேன். சரி கடைபிடிச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன போகுது? ஆனா உன்னை பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணதுல எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நல்ல பாட்டு அது. நிறைய பேர் நம்மளை பார்த்து ஆதிக்கிறவங்களா இருக்கிறோம். எல்லாரும் பிரசங்கம் பண்றப்ப சோறு தான் ஞாபகம் வரும் விசுவாசிங்களுக்கு. ஆனா எங்களுக்கு பேர் பாட்டு ஞாபகம் வருதான். நல்ல ஆதிக்கிறவங்களா இருப்போம் போல. பக்கத்தை தூக்கிடலாம். என்னம்மா பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஒரு ஸ்டெப்போட பாடுவோமா? சரி பாட்டு பாடலாம். என்னை தாங்குவதா தூங்குவேன் செல்வமையா படுத்துறங்கி இந்த ஆள் பத்தியா பரலோகத்துல வந்து நம்மளே தூங்க வச்சிட்டான். இடுப்பத தம்பி எங்க இருக்க? ஐயோ ஆண்டவரே பாத்தீங்களா? நீங்க எல்லாம் பரலோகத்துல விட்டீங்கன்னா பரலோகத்தையே தூங்க வச்சிருவான். பரலோகத்தை நீ தூங்க வச்சிருக்கா? பரலோகம் தூங்குறது இருக்கட்டும். அங்க பாரு முன்னாடி நம்ம தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுக்காத நம்ம ஸ்கிட் பண்ணலாமா? ஆமா அது என்ன புத்தகம்? இந்த புஸ்தகமா? இந்த புஸ்தகத்து பேர் தான் ஜீவ புஸ்தகம்பா. இந்த புஸ்தகத்துல உன் பேர் இருந்தா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு வருவ. உன் பேர் இல்லாட்டி உன்னை கடத்துறதுக்கு வேற ஒரு ஆள் வருவ. அது என் பேர் இருக்க பாருங்க. உன் பேர் என்ன? மண்டேலா. மண்டேலா. நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா. மண்டேலா கோலி மண்டேலா. நெல்சன் மண்டேலா. அம்மா இந்த பக்கத்துல அடுத்த பக்கம் திருப்பி பாருமா. எந்த பக்கம் திருப்பி வந்தாலும் எப்போ ஜீவ புஸ்தகத்தை பார்த்த மாதிரியே வந்து சொல்லுவான். பின்னாடி திருப்பி மண்டை பேருமா இல்லப்பா? உன் பேர் என்னப்பா? உண்மையான பேர் சொல்லுப்பா. நெல்சன் மண்டேலாமா? நெல்சன் மண்டேலா. எந்த மண்டையுமே அந்த மண்டேலா இல்ல. உன் பேர்லாம் இல்லப்பா. என்னது என் பேர் அது இல்லையா? ஆமா உன் பேர் இல்ல. நான் தான் வாரமா சர்ச்சுக்கு வரேன். நீ பாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் விசுவாசி கேக்குறேனே. அப்பவே அந்த புத்தகத்துல என் பேர் இல்ல. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். வாரம் நீ சர்ச்சுக்கு வரதான். பிரசங்கம் பண்றப்ப பாஸ்டர் சொல்ற மெசேஜ் எடுத்து நீ கேட்டு எழுதி வைக்கிறதா. டெய்லி உன் வாழ்க்கையில நீ கடைபிடிக்கிறதா. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீ ஆலயத்துல தான் தூங்குறியே. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரை நீ வந்துட்டு இன்சல்ட் பண்றன்னு அர்த்தம். ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி நீ பரலோகத்துக்குள்ள வர முடியும்? உனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது தம்பி. நீ கரெக்டா ஸ்ட்ரைட்டா உனக்கு இந்த பாதை தான் நரகத்துக்கு செல்வது. தூதர்களே இந்த ஒரு விஷயம் மன்னித்து விடுங்க. அவன் கூட காப்பாத்துவான். அவர் வந்ததுக்கு அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் காப்பாற்றவே மாட்டார். நீ அவர் நம்பாத. என்ன நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா உன் பேர் உங்க ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீ வந்து சர்ச்சில தூங்குறாரு. தூங்குறவங்களுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பண்ணீங்களே. ஒரு விஷயம் மாத்திரம் மன்னிப்பதற்கு நாங்கள் கடவுளா? நாங்கள் தெய்வ தூதர்கள். நாங்கள் உங்களை மன்னிக்க முடியாது. உங்களை அழைத்து கொண்டு போவதற்காக let's welcome Satan in our stage. நீங்க போலாம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லலாம். எவ்வளவு நாய் பாத்தியா அந்த மண்டைக்கு? முழுசு மண்டைதாங்க. பாருங்க நடந்து தள்ளி போச்சு. அடுத்து யாரால எந்த ஆள் இருக்காங்கன்னு பார்த்தாலாம ஏதோ கடைசியா ஒரு பேர் போட்டுருக்குதுப்பா. என்னுடைய பேர் ஆசா. ஆசாவுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கா. நீங்க எப்பயுமே இப்படிதான் சாஃப்டா பேசுவீங்க. ஆசா தேடி நான் ஓ ஆஸ்பத்திரியில போய் இருக்கு. ஓ ஆஸ்நாத், உங்க பேர் ஜீவபுஸ்தகத்துல போட்டிருக்கு ஆஸ்நாத். நீங்க பரலோகத்துக்கு வரதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க.
கொஞ்சம் மைக்கு சார்ஜ். நான் பூமியில உயிரோடு இருக்கிறனாலலாம் ஆண்டவர் எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால என் வாழ்க்கையை நிரப்பினாரு. ஆமா, அப்படிதான் எழுதிருக்கு. ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டு இங்க பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு தேவன் உலக ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நீங்க சொல்றது உண்மைதான். நான் வாழ்நாள் பூமியில உயிரோடு இருக்கிறனாலலாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுகிற ஏழை ஜனத்துக்கும் ஏதாவது குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அதுக்காக நல்ல காரியத்துக்கு மட்டுமே நான் பயன்படுத்துவேன். ஓ, பாத்தீங்களா, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பல தர்ம காரியங்களை பண்றதுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய சாப்பிட முடியாதவங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கூட போடுறதுக்கு வழி இல்லாம இருக்கவங்க நிறைய ஏழை குடும்பத்துக்கெல்லாம் அவங்க ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால ஏசப்பா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பரலோகத்துக்கு நீங்க போலாம். உங்களோட பேர் ஆசனா ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. உங்களை நாங்க இங்க பரலோகத்துக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம். நீங்க பரலோகத்துக்கு போகலாம். கைத்தட்ட மாட்டாங்க. இது வந்துட்டு என்ன கான்செப்ட்னா உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஞாயிறு தீர்ப்பு நாள்ல நம்ம நீங்க ஒவ்வொருத்தரும் சரி யாரையுமே ஃபர்ஸ்டே சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன், சாரி. இந்த கதையில வந்து எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கதை பாத்திரங்கள் தான். நீங்க வந்துட்டு யாரும் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் துன்புறுத்துறதுக்கோ யாருடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கோ இந்த நாடகம் இல்லை அப்படின்றது மனசுல வச்சுக்கோங்க. உங்க இடத்துக்கு பிரோஜனமா இருந்ததுன்னா ரொம்ப தேங்க்யூ.